வணக்கம். டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்ல இருந்து பேசுறேன். சிறப்பான உடல் உறவு என்பது என்ன? இயற்கை கர்ப்பம் பெற இது எப்படி உதவும் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்லலாம். அதற்கு முன்னாடி நம்ம கிளினிக்குடைய மேப் லொகேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நார்த் கோயம்புத்தூர் ஏரியா. இந்த ஃப்ளைஓவர் பவர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா நார்த் கோயம்புத்தூர் ஃப்ளைஓவர். இந்த இடத்துல வடகோவைன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. மீனாட்சி மெட்டர்னிட்டி ஹோம் இங்க இருக்கு, கங்கா ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த முருகன் மில் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு லொகேஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடியே அழகிஷன் ரோடு அப்படிங்கிறது பெரியது. அதுல 6th பில்டிங் ரைட் சைட் போல நம்ம கிளினிக் இருக்கு. ஸோ இந்த மேப் லொகேஷன் நீங்க ஒவ்வொரு வீடியோலையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். நீங்க நேரில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மேப் லொகேஷன் எடுத்துக்கிட்டு சாரோட நம்பர் இந்த வீடியோல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவரை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்ல போன் கன்சல்டேஷன் பண்ணணும்னா சார் கிட்ட கேட்டுட்டு எவ்வளவு சார்ஜஸ், எந்த நம்பர்ல பண்ணணும் அப்படிங்கறத கேட்டுட்டு நீங்க போன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையானா நீங்க இங்க வரலாம். இல்ல உங்களுக்கு அந்த போன் டிஸ்கஷன்லயே தீர்வு தர முடியும்னா தரலாம். இந்த சிறப்பான உடல் உறவு அப்படின்னா என்ன? இது ஆணுடைய விரைப்புத்தன்மையை அசஸ் பண்றதுக்காக இந்த பேஜ்ல இது ரெஸ்டிங் ஸ்டேஜ், இது ஆரம்ப விரைப்பு நிலை, சராசரியான விரைப்பு நிலை, நல்ல விரைப்பு நிலை, இது சூப்பர். இந்த மாதிரி இருக்கிற விரைப்பு நிலையில புதுசா திருமணமான ஒரு ஆணுக்கு 50 to 70% எரெக்ஷன் இருந்ததுன்னா ஒரு கன்னி பெண்ணை முதல் முறையா பெனட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு வாரம் போல ஆகலாம். இல்ல ஒரு 2-3 அட்டெம்ப்ட்ல ட்ரை பண்ணிடலாம். ஆனா நிறைய ஆண்களுக்கு ஒரு 30 வயது ஆகும் பொழுது அந்த விரைப்புத்தன்மை 50% ரேஞ்சில தான் இருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறது நம்ம முன்னாடியும் வீடியோஸ்ல ஷேர் பண்ணிருக்கோம். பட் ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்லயும் ஷேர் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரியான 50% எரெக்ஷன் அதுல ஹார்டா இருக்குதா சாஃப்டா இருக்குதாங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆணுக்கு விரைப்புத்தன்மையை கைட் பண்ணக்கூடியது, கொடுக்கக்கூடியது, பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறது இங்க நரம்பு மண்டலம், ஹார்மோன் மண்டலம் பத்தி போட்டிருக்கோம். இந்த இமேஜ் பத்தி நான் முன்னாடி உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப இது ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ள போற நிலை. இப்ப பாத்தீங்கன்னா புது கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு கன்னித்திரை இருக்கும், அந்த ஏரியா டைட்டா இருக்கும். இந்த ஆண் உறுப்பு அந்த இடத்துல வைத்து பிரஸ் பண்ணும் பொழுது, த்ரஸ்ட் பண்ணும் பொழுது ஆண் உறுப்பு வளையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஆணுக்கும் வலி இருக்கும், பெண்ணுக்கும் வலி இருக்கும். ஆணுக்கு அந்த குப்புறப்படுத்த நிலையில இந்த பொசிஷன்ல பெனட்ரேஷன் ட்ரை பண்ணும் பொழுது இது ஒரு புது வேலையா இருக்கிறதுனால அவர்கள் இவ்வளவு நாள் சுயன்பம் ஒன்னா நின்று பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா படுத்துட்டு இருந்து பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி மேன் ஆன் டாப் பொசிஷன்ல அவங்க பண்ணிருக்கிறது ரொம்ப குறைவு. அப்படி செய்யும் பொழுது இந்த உறுப்பு வளையறது சான்ஸ் இருக்கு. இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த விரைப்புத்தன்மை 50%ல இருந்ததுன்னா அது சில சமயம் சாஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி அப்படி பாதி உள்ள போகும் பொழுது பெண்ணுக்கு வலின்னு அவங்க சத்தம் போடும் பொழுதோ, இல்ல நகரும் பொழுதோ, இல்ல தள்ளிவிடும் பொழுதோ இந்த விரைப்புத்தன்மை ஆணுக்கு குறையறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. சோ இது எல்லாம் தான் அவர்களுடைய முறையான ஒரு முழுமையான செக்ஸ் இல்ல அப்படிங்கிற லெவல்லயே அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா திருமணமாகி பல வருடங்கள் இந்த விஷயம் தெரியாம ஆணும் பெண்ணும் கர்ப்பம் ஆகல அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு இருப்பாங்க. முறையா இந்த இடத்துல விந்து விடப்படும் பொழுதுதான் ஆணுக்கு அந்த சுகம் கிடைக்குது, பெண்ணுக்கு அந்த விந்து போற ஒரு ஆரோக்கியமான நிலையும், அவர்களுக்கு இந்த யோனி குழாயில ஒரு உராய்வுனால உண்டாகிற இன்பமும் கிடைக்கும். சோ இதையெல்லாம் அனுபவிக்காம பல வருடங்கள் இந்த மாதிரி அறக்குறையான ஒரு உடல் உறவுல ஆணும் பெண்ணும் டைம் கடத்திட்டு இருக்காங்கிற உண்மை யாருக்கும் தெரியறது இல்ல. இப்ப எங்களை மாதிரியான செக்ஸ் டாக்டர்ஸ் பார்க்கும் பொழுதுதான் அதை ஆணுக்கு டெஸ்ட் பண்றோம். பெண்ணுக்கும் இந்த குழாயில எந்த அளவுக்கு திறந்திருக்கு, அவங்களுக்கு எந்த இடத்துல நம்மளுடைய விரல் வைத்து பார்க்கும் பொழுது வலிக்குது. இந்த வலிக்கு பயந்து பல பெண்கள் வர்றதில்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஈவன் செக்அப் கூட வர்றதில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா டாக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது பொதுவான மருத்துவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய விரலை ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள விடும் பொழுதும், இல்ல சில சமயம் ஸ்கேன் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணும்பொழுது ப்ரோப் அப்படிங்கிற அந்த ஸ்கேனோட ப்ரோப் அப்படின்னு அதோட குச்சி மாதிரி இருக்கும், அதை உள்ள விடும் பொழுதும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா விட்டுட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு பயம் கிளி பிடிச்ச மாதிரி ஆயிருது. அதனால எந்த டாக்டர்ட்டையும் வருவதற்கு மறுத்துறாங்க. திருமணமாகி 8 வருஷம் 10 வருஷம் கழிச்செல்லாம் இந்த மாதிரி ஒரு உறுப்புக்குள்ள, தன்னுடைய பெண் உறுப்புக்குள்ள ஆண் உறுப்பு போனா வலிக்கும், உசிரே போயிடும், ரத்தம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல பல பெண்கள் இருக்காங்க. இவர்களுடைய குழந்தையின்மைக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். சோ திருமணமாகி 1 மாதத்திற்குள் ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ள முழுமையா போகலைன்னா நீங்க இம்மீடியட்டா டாக்டரை பாக்குறது நல்லது. நீங்க எந்த காரணத்துக்காகவும்
செக்ஸ் வச்சுக்காம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைய வேணா தள்ளி போடலாம். அதற்கு நீங்க முறையான அந்த கருத்தடை வழிகளை டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதையே ஃபாலோ பண்றது நல்லது. ஸோ இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட்.